தாவேகா என்ன பண்ணாலும் அதை செய்தியா பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு. அது நிறைய இடங்கள்ல ரீச் ஆகுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும், இப்போ வந்து சிங்கப்பெண் படை ஒன்று உருவாக்கியிருக்காங்கல்ல, அவர்கள் என்ன பண்ணாலும் வருது. இதுக்கு என்ன சொல்றாங்க மக்கள்னா, சிங்கப்பெண் படை ஒவ்வொரு காவல் அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு கேமராமேனை வந்து நியமிச்சிருக்காங்க. என்ன பண்ணாலும் உடனே செய்தியா வந்துருது. இவங்க வந்து இவங்களும் விளம்பர அரசியலை தான் வந்து முன்னெடுக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் வருது. இது உண்மையா சார்? ஜஸ்டிஸ் டெலிவர்டு மட்டும் இல்லை, ஜஸ்டிஸ் தான் டெலிவர்டுங்கிறது தெரியணும்னு ஜூரிஸ்பிரன்ஸில் ஒரு தியரி இருக்குது. அதாவது நீதி வழங்கப்படுவது மட்டுமல்ல, நீதிதான் வழங்கப்படுகிறதுங்கிறதும் தெரியணும். அதனால தான் வழக்கெல்லாம் செய்தியாகுது. யாரோ ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான், அது நமக்கு வந்து ஏன் செய்தி ஆகுது? அப்போ அந்த இப்போ வந்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு, குடும்ப பெண்கள் இல்லத்தரசிகள் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு வந்து வருமானம் கிடையாது, முடிவெடுக்கக்கூடாது, அவங்க உயிரிழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு லாஸ் கொடுக்குற வருமானமே கிடையாது சார்ன்றான். அவங்களுக்கு 30,000 சம்பளம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், ஏன்னா குடும்ப பெண்கள் தான் இந்த நாட்டை தூக்கி நிறுத்துனாங்கன்னு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுது. அந்த ஜட்மெண்ட் இந்தியா முழுக்க எல்லா ஊடகங்களையும் தலைப்பு செய்தியாக வருது. அப்போ ஜட்மெண்ட் டெலிவர்டு மட்டும் இல்லை, ஜட்மெண்ட் தான் டெலிவர்டுன்னு ஊடகங்கள் மூலமாக வரணும். அப்போ வந்து நாம் செய்கிற பணிகள் வந்து மக்களுக்கு சென்று சேரணும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை.